அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம் சார்ந்த பயிற்சிகள்ல பஞ்சபட்சி என்றால் என்ன, எதற்காக நம் முன்னோர்கள் பஞ்சபட்சிகளை பஞ்சபூதங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள், பஞ்சபூதங்கள் எவ்வாறு இந்த பூமியிலே வாழுகிற அத்துணை விதமான ஜீவராசிகளையுமே தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது, இது போன்ற பலவிதமான நிலைகளை நாம் முந்தைய பயிற்சிகளிலே படித்திருக்கிறோம். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு கண்டறியப்பட்டது, எதற்காக கண்டறியப்பட்டது, அதற்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்கள் அனைவருமே அதீதமான புத்திசாலித்தனம் மிக்கவர்களாகவும் அதே நேரத்தில் அதீதமான தவ வலிமை கொண்டவர்களாகவும் அபூர்வ சக்திகளை பெற்றவர்களாகவும் சிந்திக்கும் திறன் அதிகமாக பெற்றவர்களாகவும் வளம் வந்திருக்கிறார்கள். அப்படியாப்பட்டவங்க நிறைய ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்களுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் உழைப்பிற்கும் அவர்களுடைய வாழ்வியலுக்கும் பெரிய மாறுபாடுகள் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? அதிகம் உழைக்காதவர்கள் வசதி படைத்தவர்களாகவும் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நன்றாக உழைக்கக்கூடியவர்கள், உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் ஏன் வசதியானவர்களாக இவ்வுலகத்தில் வளம் வரவில்லை? எல்லாருமே சுகமாக வாழ வேண்டும் தானே நினைக்கிறோம். ஆனா ஏன் எல்லாருமே சுகமாக வாழ முடியவில்லை? அதற்கான தர்பரியங்கள் என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து ஆய்வுகள் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ நம்மளை மீறி, மனித சக்தியை மீறி ஏதோ ஒரு சக்தி மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அடையக்கூடிய அத்துணை விதமான மாற்றங்களுக்கும் அனுபவிக்கக்கூடிய அத்துணை விதமான இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது. அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் மிக தெளிவாக கண்டறிந்திருந்தார்கள். அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எதை பற்றி கண்டறிந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம முன்னோர்கள் எல்லாருமே தங்களுக்குள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். மேலைநாடுகள்ல பார்த்தீங்கன்னா தனக்கு வெளியே இருக்கக்கூடிய வான்வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த காலத்திலே நம் முன்னோர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள் ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தங்களுக்குள் தங்கள் உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை கண்டறிந்தார்கள். அப்போ இந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் காரணம் என்பதை கண்டறிந்தார்கள். உடல் ரீதியாக மட்டுமல்ல, மனோ ரீதியாக அவர்கள் அடைகிற மாற்றத்திற்கும் காரணம் பஞ்சபூதங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் என்பதை அற்புதமாக கண்டறிந்தார்கள். அப்ப அடுத்த ஆய்வை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பஞ்சபூதங்கள்ல, மனிதருடைய உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது யார்? எப்படி சமநிலை இல்லாம அந்த பஞ்சபூதங்கள் மாற்றம் பெறுகிறது? இதற்கான நிலை என்ன அப்படிங்கிறத ஆய்வுகள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பதான் பார்த்தீங்கன்னா, வான்வெளியை 5 விதமான மண்டலங்களாக பிரித்திருந்தார்கள். இந்த வான்வெளியில என்னென்ன இருந்தாலும் சரி, அது எல்லாமே 5 விதமான மண்டலங்களாக கண்டறிந்து பகுத்தார்கள். அந்த மண்டலங்கள் தான் பஞ்சபூத மண்டலங்கள் என்று நம்மால் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்ம உடல் எப்படி 5 விதமான பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் வான்வெளியும்
5 விதமான பஞ்சபூதங்களால் ஆன ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, கிரகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள், காரகத்துவங்கள், தன்மைகள் இவை எல்லாமே 5 விதமான பஞ்சபூத நிலைகளுக்கு உட்பட்டதாக இருந்தது. அப்போ இந்த வான்வெளிய நம்ம முன்னோர்கள் பஞ்சபூதங்களுக்கு ஏற்றார் போல 5 விதமான மண்டலங்களாக பிரித்தார்கள். அந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய 5 விதமான மண்டலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் பூமியில் வாழுகிற மனிதனில் இருக்கிற பஞ்சபூதங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதை கண்டறிந்தார்கள். இதான் முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம். நம்ம உடலானது தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிரகிக்கும் கருவியாக, ஆங்கிலத்தில் சொன்னா ரிசீவராக இருக்கிறது. இது எங்கிருந்து வரக்கூடிய சிக்னலை தானே கிரகித்துக் கொள்கிறது? இயற்கையுடைய படைப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்வெளியில் இருக்கக்கூடிய பஞ்ச மண்டலங்களிலிருந்தும் வரக்கூடிய மாற்றங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை ஒவ்வொரு உயிரும், தாவரமும், ஜீவராசிகளும், மனிதர்களும் பெற்றிருக்கிறார்கள். இந்த பேருண்மையை முன்னோர்கள் கண்டறிந்த பின்பு அவருடைய ஆய்வுகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. சரி, அப்ப 5 விதமான மண்டலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டலங்களானது நெருப்பு மண்டலமாக, உங்களுடைய பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய முதல் பஞ்சபூதம் நெருப்பு மண்டலங்களாக பகுத்திருக்கிறார்கள். அதே போல நில மண்டலங்களாக உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள் இவையெல்லாம் நிலத்தினுடைய தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நிலமண்டலமாக பகுத்திருந்தார்கள். அடுத்தபடியாக வான்வெளியை காற்று மண்டலமாக, மூன்றாவது பஞ்சபூதமா இருக்கக்கூடிய காற்றை கொண்டு காற்று மண்டலமாக, வாயு மண்டலமாக பிரித்திருந்தார்கள். அடுத்தபடியா இந்த வான்வெளியில அதிகமா இருக்கக்கூடிய, பூமியில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். அப்ப நீர்ம மண்டலமாக பிரித்தார்கள். இந்த 4 மண்டலங்களையும் உள்ளடக்கியதை ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்லி வரையறுத்தார்கள். இது ஜோதிட நூல்கள்ல வெகுவாக நம்மால் காண முடிகிறது. ஜோதிட நூல்கள் என்ன கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராசிகளை உங்களுக்கு பஞ்சபூதங்களாக பகுத்திருப்பார்கள். ராசி மண்டலத்தை பஞ்சபூதங்களாக பகுத்திருப்பார்கள். அப்ப அந்த பஞ்சபூத ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசிகள், நில ராசிகள், காற்று ராசிகள், நீர் ராசிகள் என 4 விதமான பஞ்சபூதங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஏன் 5வது ஆகாயத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆகாய மண்டலமானது இந்த 4 விதமான பஞ்சபூதங்களையும், இந்த பூமியையும், இந்த பிரபஞ்சத்தையும் தாங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுலதான் நம்ம வளம் வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே ஆகாயத்தில் தான் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த 4 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியதுதான் உங்களுக்கு ஆகாய மண்டலமாக அமைந்திருக்கிறது, ஆகாய தத்துவமாக இருக்கிறது பஞ்சபூதத்திலே. அப்போ எந்தெந்த ராசிகள் நெருப்பு ராசிகளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுமே பஞ்சபூத தத்துவத்தில், நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ரிஷபம், கன்னி, அதே போல மகரம் இந்த 3 ராசிகளுமே உங்களுக்கு நிலத்தத்துவத்தில், பஞ்சபூதத்தில் நிலத்தத்துவத்தில் இயங்குவதாக அமைந்திருக்கிறது. அதே போல காற்று ராசிகள்னு எடுத்தீங்கன்னா, மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளுமே காற்று தத்துவத்தில், காற்று பஞ்சபூதத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது என்று கண்டறிந்தார்கள். அப்ப நீர் ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசிகளுமே நீர் தத்துவத்தில், நீர் பஞ்சபூத தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக அவர்கள் கண்டறிந்திருந்தார்கள். அப்போ இந்த ராசிகள்னா முதல்ல என்னன்னு தெரியணும் இல்லையா? வான்வெளியில் இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தை 30 பாகைகள் கொண்ட பகுதிகளாக, கற்பனையாக நம் முன்னோர்கள் பிரித்திருந்தார்கள். அப்படி 30 பகுதியாக இந்த வான்மண்டலத்தை பிரித்திருக்கக்கூடிய பகுதிக்கு ராசிகள் என்று பெயரிட்டார்கள்.
ராசிகள்னா ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பால்வெளி மண்டலத்தில் சூரியனை மையமாக கொண்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூமியை மையமாக கொண்டு பிரித்திருப்பாங்க. பூமியிலிருந்து ஆய்வுகள் செய்யறோம் இல்லையா, அதனால பூமியிலிருந்தும் பல்வேறு விதமாக பிரித்திருப்பார்கள். ஆனால் முக்கியமா பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக கொண்டுதான் பிரித்திருக்கிறார்கள். ஆய்வுகள் சொல்லக்கூடிய ரிசல்ட் அதுதான். அப்ப அந்த சூரியனை மையமாக கொண்டு வான்வெளி மண்டலத்தை பஞ்சபூத பகுதிகளாக பகுத்து அதன் மூலமாக அந்த ராசிகளுக்கு பெயரிட்டு அந்த ராசிகளுடைய இயக்கத்தை கண்டறிந்து ஜோதிட சாஸ்திரமாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இப்ப சொன்னோம். இந்த நம்ம முன்னோர்கள் வான்வெளியை 5 விதமான பஞ்சபூதங்களாக பஞ்சபூத மண்டலங்களாக பகுத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஜீவராசிகளிலும் மனிதனிடத்திலும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்போ இந்த பஞ்சபூத மண்டலங்கள் எவ்வாறு இயங்குகிறது அது தெரியணும் இல்லையா? பஞ்சபூதங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளால் கிரகிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்திலும் மனநிலையிலும் செயல்பாடுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத கண்டறிந்தார்களே, ஏன் இந்த பஞ்சபூதங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஆய்வுகள் செய்ய ஆரம்பித்தார்கள். வான்வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல யார் மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு கண்டறிந்தார்கள். இதற்கு கண்டறிந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய இயக்கம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இல்லையா? அப்படி வரக்கூடிய பாதைகள்ல பால்வெளி மண்டலத்துல பல்வேறு விதமான தட்பவெப்பநிலை மாறுபாடுகள், பஞ்சபூத நிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது முதல் கட்டமாக கண்டறிந்தார்கள். அப்ப பூமி நெருப்பு சார்ந்த ராசிகள்ல பயணிக்கும் பொழுது என்ன பஞ்சபூதம் பூமியில் அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பினுடைய பஞ்சபூதத்தினுடைய அளவீடு தன்மைகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பூமியானது நிலராசிகள் சார்ந்த ராசிகள்ல பயணிக்கும் பொழுது, நில தத்துவத்தில் இயங்கக்கூடிய ராசிகள்ல பயணிக்கும் பொழுது பூமியில் நில பஞ்சபூதத்தினுடைய அளவு அதீதமாக ஆரம்பிக்கும். அதே போல காற்று ராசிகள்ல இந்த பூமி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தன் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது பூமி பந்தில் காற்று பஞ்சபூதத்தினுடைய தன்மை வலிமை அதிகரிக்கிறது அப்படிங்கிறதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீர் ராசிகள்ல பூமி பயணிக்கும் பொழுது நீரினுடைய தன்மை அதீதமாக, பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நீர் பஞ்சபூதத்தினுடைய தன்மை வலிமையாக இந்த பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான உயிர்களையும் பாதிப்பதாக இருக்கிறது. அதானே முக்கியமான விஷயம். அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான ஜீவராசிகளையுமே இந்த பூமியினுடைய இயக்கமானது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரக்கூடிய இயக்கமானது பாதிக்கிறது. எப்படி பாதிக்கிறது? அது பயணிக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய மாற்றங்களால் சில பஞ்சபூதங்கள் வலிமையாகவும் சில பஞ்சபூதங்கள் வலிமையற்றும் போகும் பொழுது அந்த வலிமையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும், வலிமை குறைவதால் பஞ்சபூத சக்தியினுடைய வலிமை குறைவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் இந்த பூமியில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுமே அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவைகள் கிரகிக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கிறது. இது ஒரு ஸ்டேஜில் நம்ம முன்னோர்கள் வெகுவாக ஆய்வுகள் மேற்கொண்டு, சிறப்பான ஆய்வுகள் மேற்கொண்டு நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெயில் காலம் வந்துட்டா எல்லாருக்குமே வியர்வை அதிகரிக்கிறது, சோர்வு அதிகரிக்கிறது, டென்ஷன், பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு.
வெப்பம் சார்ந்த நோய்கள் அதிகரிக்கிறது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவான விஷயம். மழை காலங்கள்ல நீருடைய வலிமை அதிகமா இருக்கிறதுனால, அதனால் ஏற்படக்கூடிய நீர் பஞ்சபூதம் அதிகரிக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பெறுகிறார்கள். அதே போல காற்று ராசிகள்ல பயணிக்கும் பொழுது, காற்றினுடைய பஞ்சபூதம் வலிமையாகும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் உலகில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் தாவரங்களும் பெறுகிறது. இதுல எந்தவித மாற்றமுமே இல்லை. ஆனா இதுல அடுத்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கிறது, அதற்கான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத மேற்கொண்டு நம் முன்னோர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்டு சிந்திக்கிறான், தனிப்பட்டு செயல்படுகிறான், தனிப்பட்ட மாற்றங்களை கொண்டவனாக அமைந்திருக்கிறான் இல்லையா? இதற்கான காரணம் என்ன, அந்த தனித்துவத்திற்கான சூட்சமம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத வெகுவாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அப்ப சிந்திக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய உண்மைகள் புலப்பட ஆரம்பித்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அனைத்துமே எல்லோருக்குமே ஒரே விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறத மிக முக்கியமாக கண்டறிந்தான். அதோடு மட்டுமில்ல, ஏன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது, இந்த மாற்றங்களுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அவர்கள் சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஆய்வுகள், அதீதமான அபூர்வ சக்திகள் இவற்றின் மூலமாக அவர்கள் கண்டறிந்த உண்மைகள் என்பது பல்வேறு விதமான மனிதனையும் ஜீவராசிகளையும் உய்விக்கக்கூடியதாக, வாழ்விக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் முதல்ல. அப்போ அவர்கள் கண்டறிந்த விஷயங்கள் என்பது மிக உன்னதமான ஒரு ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறார்கள், சாஸ்திரங்களாக நமக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு தனி மனிதனையும் மாற்றியமைக்கிறது. தனி மனிதனுடைய உடல் வாகிற்கு இணங்க, அவர் உடல் கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு இணங்க மாற்றங்களை அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற பேருண்மையை கண்டறிந்தார்கள். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூத மாற்றங்கள் என்பது பூமி சூரியனை சுற்றி வருவதால் மட்டும்தான் மாற்றம் பெறுகிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆய்வுகள் செய்யும் பொழுது அவர்கள் கண்ட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு காரணம் பூமியினுடைய இயக்கம் மட்டுமல்ல, பூமியினுடைய தன் சுழற்சியும் சூரியனை சுற்றி வரக்கூடிய சுழற்சியும் மட்டும் இதற்கான காரணங்கள் இல்லை. ஏன்னா அது மட்டுமே காரணமாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான மனிதர்களுடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க அந்த உலகத்துல இல்லை. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு தனித்துவமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பது யார்? இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க, அவருடைய அடிப்படை நிலை அப்படிங்கிறத எடுத்து நம்ம பார்த்தோம்னா பிரமிச்சு போயிடுவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களுக்கும் நன்மை தீமைகளுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன, எதன் மாற்றத்தினால் ஒரு மனிதன் மாற்றம் பெறுகிறான், செயலில் மாற்றம் ஏற்படுகிறது, சிந்திக்கும் திறன் மாறுகிறது, நோய்கள் மாறுகிறது அப்படிங்கிற இடத்தை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற பஞ்சபூதங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் அவனுடைய சிந்தனையையும் செயல்பாடுகளையும் எண்ண ஓட்டங்களையும் இன்ப துன்பங்களையும் சுகங்களையும் துக்கங்களையும் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை கண்டறிந்திருந்தார்கள். சரி, அப்போ ஒரு மனிதனுடைய உடல்ல எப்படி பஞ்சபூதங்கள் ஒரு நிலை பெறுகிறது, அந்த பஞ்சபூதங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனிலும்
எப்படி மாற்றத்தை பெறுகிறது? இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த பஞ்சபூதங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் வான்வெளியில் இருக்கிறது, வான்வெளியில் இருக்கக்கூடிய இந்த அண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில்னு சொல்லி வான்வெளியில் ஏற்படுகிற பஞ்சபூத மாற்றங்கள் மனிதனை பாதிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுலயும் ஒரு கேள்வி வந்துருச்சு, எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லை, செயல்படுறது இல்லை. அதற்கான காரணம் என்ன? அப்ப தனித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த தனித்துவமான பஞ்சபூத மாற்றங்களை ஏற்படுத்துவது யார்? அப்ப பஞ்சபூதங்கள்ல பூமியினுடைய சுழற்சி மற்றும் முக்கியமான காரணியா இல்ல, மற்ற ஏதோ ஒரு காரணி இருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் வெகுவாக சிந்தித்து கண்டறிந்திருக்கிறார்கள். அப்படி கண்டறியும் பொழுது மனிதனை இம்மீடியட்டா உடனே பாதிக்கக்கூடிய காரணி பஞ்சபூதம். ஏன்னா அந்த பஞ்சபூதம் தான் மனிதனை இயக்குவதாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டறிந்து அந்த பஞ்சபூதத்தில் ஏற்படுகின்ற தனிப்பட்ட மாற்றங்களை வழங்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கோள்கள். 9 விதமான கோள்களும் தன்னுடைய எதிரொலிக்கக்கூடிய கதிர்கள் மூலமாக, என கோள்களுக்கு தானாக ஒளிரும் தன்மை இல்லை, சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை தன்னகத்தை வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கிறது, வான்வெளிக்கு பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிக்கும் பொழுது எந்த கிரகத்தினுடைய வலிமை அதிகமாக இருக்கிறதோ, அந்த கிரகம் எந்த பஞ்சபூத தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த பஞ்சபூதமானது வான்வெளியிலும் பூமியிலும் வலிமை பெறுகிறது அப்படிங்கிற விஷயத்தை கண்டறிந்திருந்தார்கள். எவ்வளவு உயர்வான ஒரு நிலை பாருங்க. அப்போ இந்த கிரகங்களையும் பகுக்க ஆரம்பித்தார்கள், பஞ்சபூதங்களுக்கு வழங்க ஆரம்பித்தார்கள். பஞ்சபூதங்களில் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துவது கோள்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த கோள்கள்ல எந்தெந்த கோள்கள் என்னென்ன விதமான பஞ்சபூதங்களை கொண்டிருக்கிறது, என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டறிந்தார்கள். அப்படி கண்டறியும் பொழுது கண்டறிந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு விதமான பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய வலிமையான ஒளிக்கற்றைகள், கதிர்கள் இந்த பஞ்சபூதத்தில் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற பேருண்மையை கண்டறிந்திருந்தார்கள். அப்படி பார்க்கும் பட்சத்திலே சூரியனும் செவ்வாய் கிரகமும் நெருப்பு பஞ்சபூத தத்துவத்தில் இயங்கக்கூடிய கிரகங்களாக இந்த அண்டவெளியில் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள். அப்போ சூரியனுடைய வலிமை அதிகரிக்கும் பொழுது, செவ்வாய் கிரகத்தினுடைய வலிமை அதிகரிக்கும் பொழுது, அதாவது பூமி சூரியனுக்கு மிக அருகில் போகும்போது சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் அதீதமா பூமியில் வரும், பூமியில் படும். அப்ப என்ன ஆகும்? அந்த சூரியனுடைய சக்தி பூமியில அதிகமா இருக்கும். அப்ப அந்த சூரியனுடைய பஞ்சபூதம் என்னவா இருக்கு? நெருப்பு தத்துவமாக இருக்கிறது. அந்த காலகட்டங்கள்ல வான்வெளியில் இருக்கக்கூடிய நெருப்பு பஞ்சபூதமானது அதிகரிக்கிறது. அதே போல செவ்வாய் கிரகமானது அதீத வலிமையோடு வலம் வரும் பொழுது, வான்வெளியில சூரியனை சுற்றி வரும் பொழுது, அந்த பலம் மிகுந்த பகுதிக்கு அது பயணிக்கும் பொழுது அதனுடைய தீட்சண்யமான ஒளிக்கற்றைகள் பூமியிலும் வான்வெளியிலும் நெருப்பு பஞ்சபூதத்தை வலுப்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ நெருப்பு தத்துவத்தில் நெருப்பு பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எந்தெந்த கிரகங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய். நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரகங்கள் நிலத்தத்துவத்தில் இயங்குவதற்கான ஒரு வல்லமை பெற்றிருக்கிறது. ஒன்று சுக்கிரன், அதை அடுத்து பார்த்தீங்கன்னா சனி. இந்த 2 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தத்துவத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அப்போ வான்வெளியில் சனி மற்றும் சுக்கிரன் கிரகங்களினுடைய பிரதிபலிக்கும் தன்மை அதிகரிக்கும் பொழுது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையும், தான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையும்
தன் மேற்பரப்பில் கிரகித்து பிரதிபலிக்கிறது. கிரகங்கள் பிரதிபலித்தால் தான் கிரகங்கள், தானாக ஒளிரும் தன்மை கிரகங்களுக்கு கிடையாது. அப்படி எதிரொலிக்கும் பொழுது, பிரதிபலிக்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய வலிமை வான்வெளியிலும் பூமியிலும் அதிகமாக இருக்கிறது. அப்ப அதிகமா இருக்கும் பொழுது நில பஞ்சபூதமானது வலிமை பெறுகிறது. அப்போ நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடியவை சுக்கிரனும் சனியுமாக இருக்கிறது. அடுத்த கிரகங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, காற்று கிரகங்கள் என்ன, காற்று தத்துவத்தில் காற்று பஞ்சபூதத்தை உள்ளடக்கிய தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் முதன்மையாக இருக்கிறது. காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய கிரகங்கள்ல முதன்மை பெறக்கூடிய கிரகம் புதன் மற்றும் சனி. சனியில பார்த்தீங்கன்னா 50% காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப வாயு தத்துவத்தில் காற்று பஞ்சபூதத்தில் இயங்கக்கூடிய கிரகங்கள் சனியும் புதனும், புதனும் சனியும். அப்ப இவைகளுடைய தீட்சண்யமான பிரதிபலிக்கக்கூடிய கதிர்கள் வான்வெளியில் அதிகரிக்கும் பொழுது, பூமியில் அதிகரிக்கும் பொழுது காற்றினுடைய பஞ்சபூதத்தினுடைய அளவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது, வலுப்பெறுகிறது காற்று பஞ்சபூதமானது. அதே போல நீர் பஞ்சபூதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரன் நீர் கிரகமாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, சுக்கிரனும் பாதி நீர் கிரகமாக இருக்கிறது. அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் வலுவாக இருக்கும் பொழுது தன் மீது படக்கூடிய சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையோ அல்லது நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையோ தன்னகத்தை வாங்கி பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிக்கும் பொழுது வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் பஞ்சபூதமும் பூமியில் இருக்கக்கூடிய நீர் பஞ்சபூதமும் அதீதமாக வலுப்பெறுகிறது, வலிமையை பெறுகிறது. அப்போ இந்த பஞ்சபூதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா நவகோள்களுக்கும் இருக்கிறது. இந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களால் ஆளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பஞ்சபூதங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்ப பஞ்சபூதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் முதன்மையான நிலையை அடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள். அதோடு மட்டுமில்ல, இந்த கிரகங்கள் என்ன பண்ணது, ஒரே இடத்தில் நிற்கிறதில்ல, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்போ ஒவ்வொரு விதமான இடங்கள்ல பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக இயங்கி பஞ்சபூதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றதாக இந்த பஞ்சபூதங்கள் வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியா முதல்ல நவக்கோள்கள் பார்த்தோம், நவக்கோள்களினுடைய இயக்கங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 விதமான நட்சத்திர கூட்டங்களும் பஞ்சபூத மண்டலங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வலிமை பெற்றதாக இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும் இல்லையா? வான்வெளியில பல கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது. இதில் பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஜீவராசிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனிதனுடைய வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றது 27 விதமான நட்சத்திர கூட்டங்கள் தான். 27 விதமான நட்சத்திர கூட்டங்கள் தான் அதீதமான மாற்றத்தை இந்த சூரிய குடும்பத்தில் ஏற்படுத்த முடியும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த கோள்கள் நட்சத்திர கூட்டங்களின் வழியாகத்தான் ராசிகளில் பயணிக்கிறது, சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நட்சத்திர 27 நட்சத்திர கூட்டங்கள் தான் சூரிய குடும்பத்திற்கு அருகில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஆனால் இந்த நட்சத்திர கூட்டங்களால் நேரடியாக பஞ்சபூதங்கள் மீதோ பூமியின் மீதோ வாழுகின்ற ஜீவராசிகள் மீதோ மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா இவைகள் நம்ம பூமிக்கு அருகில் இருக்குதுன்னு சொன்னாலும்
இவருடைய தொலைவு என்பது மிக குறுகிய தொலைவு அல்ல, மிக அதீதமான தொலைவில் இவைகள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நேரடியாக இந்த நட்சத்திரங்கள் பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த தொலைவை எடுத்து கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். 27 விதமான நட்சத்திர கூட்டங்கள் சொன்னோம். தனிப்பட்ட 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நட்சத்திரமும் பல்வேறு நட்சத்திர கூட்டாக இருக்கிறது. இதுல கிருத்திகை நட்சத்திரம் தான் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை சென்றடைவதற்கு 34 ஒளி ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்கு அருகில் நீங்க போகணும்னா நீங்க 34 வருடங்கள் பயணிக்க வேண்டும். அதுவும் ஒளி வேகத்தில் பயணிக்க வேண்டும். லைட் ஸ்பீடு. ஒரு லைட்டை போட்டோன்னே எந்த ஸ்பீடா போகுது அந்த அளவிற்கு. அப்போ எந்த அளவிற்கு ஸ்பீடா அந்த வெளிச்சம் பயணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினாடிக்கு 2,99,792 கிலோமீட்டர்கள் வேகத்தில் இந்த ஒளி பயணிக்கிறது. புரியுதுங்களா? ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடியில ஒளியானது நகரக்கூடிய வேகம், செல்லக்கூடிய வேகம் 2,99,792 கிலோமீட்டர். ஒரு செகண்ட்னு சொல்லங்காட்டியும் இது 2,99,792 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். அந்த வேகத்துல போனீங்கன்னா தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை 34 ஆண்டுகள்ல அடைய முடியும். இதுவரைக்கும் அப்படியாப்பட்ட எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒளி வேகத்திற்கு நம்ம எந்த ஒரு விஞ்ஞானமும் எந்த ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டமும் எதையுமே கண்டறியவில்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வேகத்தில் செல்வதைத்தான் நம்ம ஒளி வேகம் அப்படின்னு சொல்றோம். அந்த வேகத்துல போனாலே நீங்க 34 வருஷம் பிடிக்கும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அடைவதற்கு. இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த நட்சத்திரம் தான் சூரிய குடும்பத்துக்கு அருகில் இருக்கிறது. ஆனா அதை அடைகிறதுக்கே இவ்வளவு வேகத்துல போனாலே இத்தனை வருஷம் பிடிக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் நேரடியாக பஞ்சபூத மண்டலங்களின் மீதோ உயிர்களின் மீதோ பாதிப்பை ஏற்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த ஒளிக்கற்றைகள் பூமியை வந்து அடைவதற்கே பல 34 வருஷம் பிடிக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வெளிவருகிற ஒளிக்கற்றைகள் நேரடியாக பூமிக்கு வர முடியாது. அதே நேரத்தில் இவைகள் பூமிக்கு வந்து பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், வான்வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஜீவராசிகள் மீது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவைகளுக்கு ஒரு ஊடகம் தேவை, ஒரு ரெஃப்ளெக்டர் பிரதிபலிப்பான் தேவை, பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் தேவை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நவக்கோள்கள். இந்த கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதைகள்ல தான் இந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாம எல்லா கோள்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னன்னா, எப்படி பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு கிரகமும் வெளிச்சத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதனால இந்த கோள்கள் சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய 27 விதமான நட்சத்திரங்களும் ஒளிரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகளை மேற்பரப்பில் வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக பஞ்சபூத மண்டலங்களிலும் பூமியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த நட்சத்திரங்கள் எப்படி ஒளியை பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அதீதமாக எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதீதமாக எரிந்து எரிவதால் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகள் இடமிட்டு இடம் நகர்வதில்லை, ஒரே இடத்துல தான் இருக்கு. அதீதமா எரியறதுனால அதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எரியக்கூடிய அந்த தனிமங்கள் கனிமங்கள் ஆகியவற்றால் அதிசக்தியோடு எரிந்து கொண்டிருக்கிறது. அதோட இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இருக்கிற நட்சத்திரங்களிலேயே மிகச் சிறிய நட்சத்திரம் யாருன்னா நம்ம சூரியன் தான். அப்ப மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அதை விட பல மடங்குகள், பல லட்சக்கணக்கான மடங்குகள் பெரியதாக இருக்கிறது.
அப்ப அந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒளிக்கற்றையினுடைய வலிமை சூரியனை விட பல லட்சக்கணக்கான மடங்குகள் அதிகம். புரியுதுங்களா? அப்ப அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திர கூட்டங்கள் வழியா வரும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் கதிர்களை உள்வாங்கி மேற்பரப்பில் பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிப்பதால் அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப பஞ்சபூத மண்டலங்களும் ஜீவராசிகளும் மனிதர்களும் தன்னுள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, சூரியனை விட பல லட்சக்கணக்கான மடங்குகள் பெரியது மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே. நட்சத்திரங்களிலேயே மிகச்சிறிய நட்சத்திரம் நம்ம சூரியன் தான் அப்படின்னு. ஆனா நம்ம பார்க்கறதுக்கு சூரியன் பெருசா தெரியுது இல்லையா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம் சூரியன். பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது. அதே நேரத்துல எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,30,000 மடங்கு பூமியை போல பெரியதாக இருக்கிறது. இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பூமியை எடுத்து வரிசையை அடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சூரியன்ல அதை ஃபுல் பண்றதுக்கு, இந்த சூரியனை நிறைப்பதற்கு 3,30,000 பூமிகள் தேவை. அவ்வளவு பெரிய நட்சத்திரம் தான் சூரியன். அப்ப அதை விட பல லட்சக்கணக்கான மடங்குகள் நட்சத்திரங்கள், மற்ற நட்சத்திரங்கள்லாம் பெருசா இருக்குன்னா அவை எந்த அளவிற்கு பெருசா இருக்குன்றதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப இந்த மாதிரி நட்சத்திரங்களும் பஞ்சபூதத்தின் மீது, பஞ்சபூத மண்டலங்களின் மீது, ஜீவராசிகள் மீது, ஜீவராசிகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் மீது மாற்றங்களை விளைவிப்பதாக இருக்கிறது. ஆனால் அவைகள் நேரடியாக மாற்றத்தை விளைவிக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவைகள் தான் ஒரு கோளையோ அல்லது ஒரு ஊடகத்தையோ பயன்படுத்தி தன்னுடைய ஒளிக்கற்றைகளை பிரதிபலிக்க செய்து அவைகள் மற்ற பஞ்சபூதங்களின் மீதும் வான்வெளியின் மீதும் பூமியின் மீதும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள், நவகிரகங்களினுடைய இயக்கம், 27 விதமான நட்சத்திர கூட்டங்கள். இவைகள் தான் வான்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகள்ல கூட பஞ்சபூதங்களின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சாஸ்திரமானது ஜோதிட சாஸ்திரத்திற்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டு முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது. எப்படி சொல்றோம்னா, நம்ம முன்னோர்கள் முதல்ல கண்டறிய ஆரம்பித்திருக்கிறார்கள். மனிதனுடைய மாற்றங்களுக்கும், என்ன மாற்றங்களுக்கும், செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கும் அவன் உடலில் ஏற்படுகிற பஞ்சபூத மாற்றங்கள் தான் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பஞ்சபூத மாற்றங்கள் எப்படி ஏற்படுதுன்னா, வான்வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை மனிதன் கிரகிக்கிறான் அப்படிங்கிறத எடுத்து கண்டுபிடிச்சாங்க. மிக எளிமையா தாண்டி அவங்க போகல, தேவையும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் என்ன, மனிதனுடைய பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்குது. இந்த பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்கிறது யாரு? மனித உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்கிறது யாருன்னா வான்வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களை மட்டும் படிச்சாலே போதும், ஸ்டடி பண்ணிட்டாலே போதும், மனிதனுடைய மாற்றத்தை மிக எளிமையாக நம்மால் வரையறுக்க முடியும். மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலை வழங்க முடியும். அப்படிங்கறத எடுத்துட்டு சிம்பிளா எதை ஆய்வு செய்யணுமோ, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அடுத்து ஜோதிட சாஸ்திரம் எதை டீல் பண்ணுதுன்னா, பஞ்சபூதங்களை விட்டு விடுகிறது. பஞ்சபூதங்களை விட்டுட்டு அந்த பஞ்சபூத மண்டலங்களுக்கு மேல் இருக்கிற பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அடிப்படையாக கொண்டு, செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மனிதனுடைய வாழ்வியலில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதுவும் நல்ல விஷயம்தான். அது ஹைடெக். இன்னும் அதீதமான ஆய்வுகள், நிறைய படிக்கணும், நிறைய ஆய்வுகள் செய்யணும். ஆனா அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்ன்ற அவசியமே இல்லையே. பஞ்சபூதங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு மனிதனுடைய வாழ்வியல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். எந்த பஞ்சபூதங்கள்ல? வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத மாற்றங்கள்
இவை அனைத்துமே அவனுடைய செயல்பாடுகள்ல மாற்றத்தை கொடுக்கும். அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது பிண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலும் மாற்றத்தை ஏற்படும். இதுதான் இயற்கை. அப்ப அதை மட்டுமே படிச்சு அதுல எப்படி மனிதர்களை வழிபடுத்துவது, நல்வழிப்படுத்துவது, சரியான வழிகாட்டுதல் கொடுப்பதுங்கிறத மிக துல்லியமாக நம் முன்னோர்கள் வரையறுத்திருந்தார்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த பஞ்சபூத மண்டலங்கள்ல இந்த 3 விதமான நிலைகளுமே மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீதமான பஞ்சபூத மாற்றங்களை ஏற்படுத்துவது, மனிதனிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான கிரகங்கள். இது 2மே கிரகங்களும் இல்லைன்னு சொல்லலாம். அதையும் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது சூரியன். நம்ம என்ன சொன்னோம்? சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம். அது தானாக எரிந்து கொண்டிருக்கிறது, இடம் விட்டு இடம் நகர்வதில்லை. புரியுதுங்களா? அந்த நட்சத்திரம் தான் சூரியன். சூரியன் வெடித்து சிதறிதான் மற்ற கோள்கள் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற ஜோதிடத்தில் நீங்க போய் படிச்சீங்கன்னா தெளிவா தெரியும். அப்போ இந்த பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தானாக எரிந்து ஒளிக்கற்றைகளை பூமிக்கு செலுத்தி வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உமிழ்கிற ஒரு நட்சத்திரம் யாருன்னா சூரியன். ஆனா நம்ம இங்க பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் நகர்வதான ஒரு மாய தோற்றம் ஏற்படுகிறது. நம்ம ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், பஸ் வேகமா போயிட்டு இருக்கோம், கட்டடங்கள் நகர்ற மாதிரியும் மரங்கள் நகர்ந்து பின்னோக்கி நகர்வதுமான ஒரு தோற்றம் ஏற்படுது இல்லையா? அது ஏன்னா நம்ம பஸ் வேகமா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது போலத்தான் நம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதால், சூரியனையும் சுற்றி வருவதால் சூரியன் சுற்றுவதாக ஒரு மாய தோற்றம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் சூரியன் இடம் விட்டு இடம் நகர்வதில்லை. அது கிரகமும் கிடையாது, அது நட்சத்திரமாக இருக்கிறது. ஆனா ஜோதிடத்துல ஏன் சூரியனை ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது தன்னுடைய ஒளிக்கற்றைகளை நேரடியாக பூமிக்கு செலுத்தி அதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. முன்னமே பார்த்தோம், நட்சத்திரங்கள் நேரடியாக பூமியின் மீதோ பஞ்சபூத மண்டலங்களின் மீதோ மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அவைகள் வெகு தொலைவில் இருக்கிறதுனால அவைகளுக்கு ஒரு ஊடகம், ஒரு கோள் வேணும், ஒரு கிரகம் வேணும். அதனுடைய ஒளிக்கற்றைகளை அந்த பஞ்சபூத மண்டலங்களுக்கும் பூமிக்கும் செலுத்துவதற்கு நிச்சயமா அந்த கோள்கள் தேவைப்படுகிறது. ஆனால் சூரியன் மட்டுமே எந்த ஒரு கோளினுடைய உதவியும் இல்லாம நேரடியாக பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக அமைந்திருக்கிறது. அதனால நம்ம முன்னோர்கள் அது நட்சத்திரமாக இருந்த போதிலும் எவ்வாறு கோள்கள் எல்லாமே நேரடியாக பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, மனிதர்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே போல சூரியனும் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அதையும் ஒரு கோள் என்று கருதினார்கள். புரியுதுங்களா? ஆனா அது கோள் கிடையாது. புரியுதா? அப்ப அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் தீட்சண்யமான ஒளிக்கற்றைகள் பூமியின் மீது விழுகிறது. அதீதமான மாற்றங்களை பஞ்சபூத மண்டலங்களில் ஏற்படுத்துகிறது. மனிதனுடைய பிண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இவைதான் இது மிக முக்கியமான அதீதமான வலிமையான ஒரு நிலையை சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் ஏற்படுத்துகிறது. அந்த ஒளிக்கற்றைகள் பஞ்சபூத மண்டலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய காரணியாக அமைகிறது. அதே போல இரண்டாவது ஒரு கோள், நம்ம கோள்னு சொல்றோம், ஆனா அது கோள்னு சொல்லக்கூடாது, துணைக்கோள்னு சொல்லணும். இந்த துணைக்கோளும் பார்த்தீங்கன்னா பூமியின் மீதும் பஞ்சபூத மண்டலங்களின் மீதும் அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கிறது. எதன் மூலமாக? தன்னுடைய பிரதிபலிக்கும் தன்மை மூலமாக. எப்படி பிரதிபலிக்கிறது? சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை தன்னகத்தை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக அதீதமான மாற்றங்களை பஞ்சபூத மண்டலங்களிலும் மனிதனிடத்திலும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதை கண்டறிந்தார்கள். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் கோளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோள் கிடையாது, கிரகம் கிடையாது, அது ஒரு துணைக்கோளாக இருக்கிறது. புரியுதுங்களா?
ஏன் துணைக்கோள்? பூமியினுடைய துணைக்கோள். ஏன்னா குறிப்பிட்ட அளவு பெரியதாக இருக்க வேண்டும், விட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த கோளானது சூரியனை சுற்றி வர வேண்டும் நேரடியாக. அப்படி சுற்றி வந்தால்தான் அதை கிரகம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். விஞ்ஞான ரீதியாக அதை கோள் என்ற தகுநிலை படித்ததாக நாம் ஒத்துக்கொள்வோம். ஆனால் சந்திரன் மிகச் சிறியதாக இருக்கிறது. சூரியனை நேரடியாக தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது சந்திரன், நிலா. அதே நேரத்தில் பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியின் காரணமாக பூமியோடு சேர்ந்து இந்த சந்திரனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு மறைமுகமாக சூரியனையும் சுற்றி வருகிறது. அதனால நம்ம என்ன பண்றது இல்லை, இதை கோள் என்ற அந்தஸ்தை விஞ்ஞான ரீதியா கொடுக்கறது இல்லை. ஆனால் ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சூரியனுடைய கதிர்களை தன்னகத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களிலும் மாற்றத்தையும் ஜீவராசிகளிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களிலும் மாற்றத்தையும் நேரடியாக அதீதமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சந்திரன். எப்படி ஒரு கிரகம் தன் மேற்பரப்பில் படுகிற ஒளிக்கற்றைகளை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக பஞ்சபூதங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துதோ, பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே போல இந்த சந்திரன் துணைக்கோளாக இருந்த போதிலும் பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதினாலே சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக பூமியிலும் பஞ்சபூத மண்டலங்களிலும் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த இரண்டு கோள்களும் சூரியனும் சந்திரனும் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையையும் வலிமையையும் பெற்றதாக இருக்கிறது. மற்ற கோள்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்ப யாரை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும்? சூரியனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், சந்திரனை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், அவைகளுடைய இயக்கங்களை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், அவை பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றைகளுடைய தன்மையை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இரண்டு கோள்கள் தான் வான்வெளியில் பஞ்சபூதங்களில் அதீதமான மாற்றங்களை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. அதனாலதான் ஜோதிட ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றலை கொடுக்கக்கூடிய, உயிராற்றலை கொடுக்கக்கூடிய, பிராணசக்தியை வளர்க்கக்கூடிய, இயங்க வைக்கக்கூடிய இயக்கு சக்தியாக விளங்குவது சூரியன் என்றும், உடல் காரகனாக, இந்த உடல் எப்படி 3 மடங்கு தண்ணீரால் ஏற்பட்டிருக்கிறது, சந்திரனும் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் கிரகமாக இருக்கிறது. அப்போ இந்த உடல் ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னா நீரால் இயங்கிறதுனால சந்திரனுடைய செயல்பாடுகள் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்த மண்டலங்களை அதிகமாக இயக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. அப்ப இந்த சந்திரன் தான் மனிதனுடைய உடலை ஆளக்கூடிய கிரகமாக, உடல் காரகன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனை. அதே போல மனிதனுடைய மனதை ஆளக்கூடிய கிரகமாகவும் இந்த சந்திரன் அமைந்திருக்கிறது. அதனாலதான் மனோகாரகன். நல்லா யோசிங்க, மனிதனுடைய உடலை குறிக்கக்கூடிய கிரகமாக, உடல் காரகனாக இருப்பதும் சந்திரன் தான். மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக, மனோகாரகனாக இருப்பதும் சந்திரன் தான். அப்ப சந்திரன் கிரகன் தான் ஒரு மனிதனுடைய உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் இன்ப துன்பங்களுக்கும் முக்கிய காரணமாக அமைகிறான். அதே போல அந்த செயல்படுவதற்கான மாற்றங்கள் எப்படி வருதுன்னா அவனுடைய சிந்தனையால், எண்ணங்களால் வருகிறது, மனதால் வருகிறது, மனதினால ஏற்படக்கூடிய சிந்தனையால் வருகிறது இல்லையா? அப்ப அந்த மனோகாரகன் என்பவன் சிந்தனைகளை ஆளக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றவனாக இருக்கிறான். அப்ப ஒரு மனிதன் முதல்ல சிந்திக்கிறான், சிந்தனையின் மூலமாக அறிவு பெறுகிறது, அந்த அறிவை அடிப்படையாக கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறான் உடலை கொண்டு. அப்ப ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கும் அவன் செயல்பாட்டிற்கும் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களுக்கும்
அடிப்படை காரணமாக அமையக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சந்திரன். அதனாலதான் சந்திரனுடைய இயக்கமும் சந்திரனை பற்றிய நிலைப்பாடுகளையும் நம் முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்துல சூரியன் எதற்கு வேணும் அப்படின்னா அவன்தான் ஜீவாதாரம், உயிர்களின் ஆதாரம். உயிர்கள் தோன்றுவதற்கான ஒரு சக்தியை கொடுப்பவன், உந்து சக்தியை கொடுப்பவன், பரிணாம வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பவன், ஒரு மனிதன் இயங்குவதற்கான இயக்கத்தை கொடுப்பவன் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றையிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி தான், காஸ்மிக் எனர்ஜி தான், அந்த சன் எனர்ஜி தான் உங்களுக்கு அத்துணை விதமான மாற்றங்களையும் செயல்களையும் ஏற்படுத்துகிறது. அவன் தான் உயிர்காரகன். நல்லா சிந்திச்சு பாருங்க. சந்திரனுடைய ஆளுமையினால எண்ணம் இருக்கு, உடல் இருக்கு, இயங்க முடியும். ஆனா இதெல்லாம் இயக்கிறதுக்கு யார் வேணும்? உயிர் வேணும். இயங்குவதற்கு என்ன வேணும்? ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் எப்பவுமே வெப்பத்திலிருந்து தான் ஆற்றல் பிறக்கும். வெப்ப ஆற்றலை கொடுப்பது யாரு? சூரியன். அப்போ ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கும் பிறப்பதற்கும் வளர்வதற்கும் சிந்திப்பதற்கும் எண்ணுவதற்கும் செயல்படுவதற்கும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கும் 2 விதமான கோள்களினுடைய செயல்பாடுகள் மிக முக்கியம். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். அப்ப இந்த 2 கிரகங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில பஞ்சபூத மண்டலங்கள்ல மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையில அத்துணை விதமான மாற்றங்களையும் செயல்பாடுகளையும் இன்ப துன்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 2 கிரகங்களை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம இதுல மிகச் சிறப்பான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே போல இந்த சந்திரன் பூமியினுடைய துணைக்கோள். இதுதான் உங்களுக்கு உடல்காரகனாக இருக்கிறது, மனோகாரகனாக இருக்கிறது, பூமிக்கு மிக அருகில் இருக்கிறது. சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்களை தன்னகத்தை வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சந்திரன் பிரதிபலிக்கக்கூடிய கதிர்களை உங்களால் பார்க்க முடியும், அறிய முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்த ஒளிக்கற்றைகளை பூமிக்கு செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற வழிகாட்டி கோள்களாக சூரியனும் சந்திரனும் இயங்குகிறது. சூரியன் நேரடியாக தன்னுடைய ஒளிக்கற்றைகளை பூமிக்கு அனுப்புகிறது, சந்திரன் அதை வாங்கி பிரதிபலிக்கிறது. அப்படிங்கிறத நம்ம அதிகமாக படித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம் இதற்கு முந்தைய வகுப்புகள்ல. அப்ப இந்த 2 கோள்களும் மிக அதீதமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது பஞ்சபூதங்கள்லையும் மனிதனிடத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சந்திரன் எவ்வாறு இயங்குகிறது, இதனுடைய இயக்கம் என்னவாக இருக்கிறது, இதனுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியை மையமாக கொண்டு பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும் புவியீர்ப்பு சக்தியின் காரணமாகவும் சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும் உங்களுக்கு இந்த 2 ஈர்ப்பு சக்திகளும் இணைந்து ஒரு வட்டப்பாதையை உருவாக்கி இருக்கிறது. அதீத பலம் வாய்ந்த வலிமை வாய்ந்த ஒரு ஈர்ப்பு சக்தியை உள்ளடக்கிய காந்தப்புல ஒரு பாதையை உருவாக்கி இருக்கிறது. இந்த பாதையின் வழியாகத்தான் சந்திரன் உங்களுக்கு பூமியை வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த பாதைகள் சற்றும் மாறாம எப்பொழுது இந்த சந்திரன் தோன்றியதோ உருவானதோ அன்றிலிருந்தே தனக்கென்று வகுக்கப்பட்ட அந்த பாதைகள்ல எப்படி ஒரு ரயில் தண்டவாளத்துல சரியாக போகிறதோ, அதுக்கு வெளியும் வராம உள்ளேயும் போகாம எப்படி ஸ்டடியா போகுதோ, அதே போல தண்டவாளங்கள் போல அந்த காந்தப்புலத்தை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில இன்றைக்கும் எல்லளவும் மாறாமல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. யாரை மையமாக கொண்டு? பூமியை மையமாக கொண்டு சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த கிராவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய
சந்திரனுடைய புவி ஈர்ப்பு சக்தியும் பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியும் தான் இந்த சந்திரனை அதே இடத்தில் அதே சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வர வைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்ன ஆகும்? நேற்று பார்த்தோம், லண்டன்ல இருந்துச்சு சந்திரன், அப்படியே நகர்ந்து எங்க வந்துருச்சு? அடுத்து அமெரிக்கா வந்துருச்சு, அடுத்து இந்தியா வந்துருச்சுன்னு சொல்லிடுவோம். நம்ம அந்த சந்திரன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். என்ன ஆகும்? இன்னைக்கு பார்த்தா பூமியில இருக்கும், நாளைக்கு பார்த்தா வேற இடங்கள்ல இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா அதை கட்டுப்படுத்தி என்ன பண்ண முடியாது, சுற்றி வர வைக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சந்திரன் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்ப இந்த சந்திரனை பற்றிய நிகழ்வுகளை இன்னும் நம்ம என்ன பண்ணணும், மிக தெளிவாக கற்றுணரக்கூடிய ஒரு நிலையை நாம் பெற வேண்டும். அடுத்த வகுப்புல இன்னும் சந்திரனுடைய இயக்கம் என்னவா இருக்கு, என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பெற்றிருக்குங்கிறத நம்ம தெளிவாக கற்கவிருக்கிறோம். மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.